சன்னதியான் முன்னில் வந்து பாருங்க ஏராளமான வித்தியாசமான தூக்கு காவடிகள் இங்கே ஆலய மண்டலுக்கு பால்குட பவனி கற்பூர சட்டிகள் எடுக்கிறன்னு சொல்லி தொடர்ச்சியாக இங்கே நேர்த்திக்கடங்கள் நாகம் குடைப்பிடிக்க அங்கே யானை வாகனத்தில் இங்கே வேல்பெருமான் திருமணம் வந்து முடிந்து பொம்பளை மாப்பிள்ள வெளியில் வர காட்சி வந்து ஒன்றில் ஷூட்டிங் நடக்குது. ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலை வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிகு தொண்டமனாறு செல்லச்சன்னதியான ஆலயத்துடைய வருடாந்த மகோத்சவம் வந்து ஆரம்பித்து இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் நாள் திருவிழா காலை திருவிழா வந்து இடம்பெற்று கொள்கிறது. இன்றைய நாள் மாலை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமாக வந்து சப்பர திருவிழா வந்து மாலை நேரத்தில் வந்து இடம்பெறும் 7 மணிக்கு வந்து இடம்பெற இருக்கின்றது. காலையில் இன்றைய நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியான நிகழ்வுகள் ஆலயத்தை சார்ந்த பிரதேசங்களில் வந்து இடம்பெறுகிறது. முருகப்பெருமான் வேல்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் நாகம் குடைப்பிடிக்க யானை வாகனத்திலே வருகிற அந்த அழகிய காட்சிகளை வந்து பார்க்கலாம். உள்வீதிகளை வெளிவீதி வருகின்ற வேளையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது. மற்றும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா நாளைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு திருவிழா தேர் திருவிழா இடம்பெற இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை வந்து சொல்லிக் கொடுறோம். வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது தேர் திருவிழாவுக்கு வரணும்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு வீடியோ பார்க்குறேன்னு சொல்லிச்சுன்னா நாளைக்கு மறக்காமல் சன்னதியான வந்து தேர் திருவிழா வந்து தரிசிங்க. அப்படி வராத நீங்கள் எங்களுடைய மதுவிலக் யூடியூப் சேனல் காணொலி மூலமாக நீங்கள் பார்வையிடலாம் என்றதை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் ஆலயம் சார்ந்த பகுதிகளில் அதிக அளவிலான பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவு செய்ய இருக்கட்டும், தூர இடங்களில் இருந்து பால்குட பவனிகளாக இருக்கட்டும், இங்கே வந்து காவடிகளாக இருக்கட்டும், அப்படியாக தங்களுடைய நேர்த்தி கடன்களை ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இந்த ஆலயம் சார்ந்த பிரதேசங்களில் வந்து நிறைவேற்றுகின்ற அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். யாரும் எங்கள் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்கோ காலைக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல பாருங்க சிறுவர்கள் வந்து காவடி ஆடினம்.
ஆலயத்தினுள்ளே அங்கே பூஜைகள் நிறைவடைந்து இப்போது வேல்பெருமான் வீதி விளம்பரத்துக்காக அங்கே ஆலயத்தினுடைய உள்பகுதியிலிருந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். இன்றைய நாளையும் நாக வாகனத்தில் நாகம் குடைப்பிடிக்க அங்கே வேல்பெருமான் வெளிவீதி விளம்பரத்துக்காக அங்கே வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, பூங்காவன நாளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளையும் வேல்பெருமான் நாக வாகனத்தில் வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். இன்றைய நாளில் வேல்பெருமான் யானை மீது எழுந்தருளி அங்கே நாகம் குடைப்பிடிக்க யானை மீது எழுந்தருள் அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக நீங்கள் கண்டு மகிழலாம். அங்கே வேல்பெருமான் யானை மீது எழுந்தருளுகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நாகம் குடைப்பிடிக்க அங்கே வேல்பெருமான் அங்கே யானை மீது அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். இன்றைய நாளையும் இரவு வேளையில் சப்பர திருவிழா வந்து இடம்பெற இருக்கின்றது. இங்கே பகல் வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெருமான் வீதி விளம்பரத்துக்காக இங்கே அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்தர்கள் இன்றைய நாளையும் வருகை தந்திருக்கிறார்கள்.
நாகம் குடைப்பிடிக்க அங்கே யானை மீது எழுந்தருளி இன்றைய நாள் காலை திருவிழா அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் அங்கே உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயமுறையிலே தொடர்ச்சியான காவடிகள் இடம்பெற்றுகிறத காணக்கூடிய இருக்கிறது. இன்றைய நாளையும் 2-3 திருமணங்கள் கூட இன்றைய நாளில் இங்கே ஆலயத்தில் நடக்க இருக்குது. பாருங்கோ, சன்னதியில் தொடர்ச்சியாக இன்றைக்கு 2-3 திருமணங்களுக்கிட்ட நடக்க போகுது. பாருங்கோ, மாப்பிள்ளை வந்து போய் கொண்டிருக்கிறார் காரில் இருந்து இறங்கி. காவடி பால்குட பவனியோட பாருங்க ஒரு குரூப்பாகவே வந்து வராங்க. ஒரு ஃபேமிலியாக வந்து காவடி எடுத்துக்காங்க நினைக்கிறேன்னு. பாருங்க, தொடர்ச்சியாக வந்து ஆட்டத்தை வந்து பார்ப்போம். பாருங்க எவ்வளோ பேர் காவடி எடுத்துக்கான்னு சொல்லி. இன்றைய நாள் இரவு நேரத்தில் சப்பர திருவிழா. இங்கே அதிகாலை வேளையில் பாருங்கள் எவ்வளோ காவடிகள் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. இலுண்டு பயமில்லை, புகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, வேலுண்டு வினையில்லை, மகிழுண்டு பயமில்லை, புகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, மனமே மனமே மனமே.
மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 புறமையே வடிவமான கந்தசாமி தெய்வமே காலையே காணவே நாம் வந்தே புறமையே வடிவமான கந்தசாமி தெய்வமே காலையே காணவே நாம் வந்தே சொல்லுங்கோ வேலுண்டு வினையில் மகிழுண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவன் ஆதரித்து எமையாடும் ஐயனே ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவன் ஆதரித்து எமையாடும் ஐயனே முருகா வேலுண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 முருகாவேலுண்டு மகிழுண்டு இருண்டு குறைகொண்டு புகனில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகர் வேல் வேல் வெற்றிகள் வேல் வேல் ஞானவே வேல் வேல் வீரவே வேல் வேல் சக்திகள் கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா குமரனுக்கு ஆலயம் முன்னுள்ளே தொடர்ச்சியான காவடிகள் பால்குட பவனிகள் தீச்சட்டி என்ன பாருங்க தொடர்ச்சியாக வந்து இங்கே நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க முன்னிலே இங்கே பாருங்க தேங்காய்கள் உடைத்து கற்பூரங்கள் கொளுத்தி வழிபாடுகளில் ஈடுபடுகிற அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. ஆலயத்தின் உள்வீதி வலம் வந்து அங்கே வேல் பெருமான் வெளி வீதி விளம்புவதற்காக அங்கே வருகிற காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. ஆலயத்துடைய பிரதான மணி அங்கே ஒலிக்கிற ஓசையை வந்து கேட்குறோம். ஆலயத்தின் முன்றல் பகுதியிலிருந்து அங்கே நாகம் குடைப்பிடிக்க அங்கே யானை வாகனத்தில் இங்கே வேல்பெருமான் வெளிவீதி பலம் வந்து கொண்டிருக்கிற அந்த அழகிய காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இன்றைய நாள் இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அங்கே சப்பர திருவிழா வந்து இடம்பெற இருக்கின்றது. அதிகாலை வேளையிலே இங்கே பூஜைகள் நிறைவடைந்து அங்கே வேல்பெருமான் காலை வேளையிலே அங்கே வீதி விளம்பரங்கிற அந்த காட்சிகளை வந்து பார்க்குறோம் பாருங்க. பின்னே பஜனைகளும் வந்து சிறப்பாக இடம்பெற்று கொண்டு இருக்கிறது.
ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியிலிருந்து இப்பொழுது அங்கே தெற்கு வாயிலை நோக்கி அங்கே வேல்பெருமான் நகர்ந்து செல்லுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, ஆலயம் முழுவதும் நிறைந்த மரங்கள், அங்கே சோலை போன்ற அந்த ஒரு இடத்துல வேல்பெருமான் குடிகொண்டிருக்கிற நேரத்தில் இங்கே அந்த குடிகொண்டிருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீதி மேலே வருகிற அந்த காட்சி உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு காட்சி. அதனால தான் நான் ஒரு தூரமாக நின்று இந்த காட்சியை வந்து பதிவு செய்கிறேன். பாருங்க, ஒரு சோலைக்குள்ளே வேல்பெருமான் வந்து போய் கொண்டிருக்கிறார். ஆலயத்துடைய வடக்கு வாயிலிருந்து அங்கே ஆலய முன்றலுக்கு நாகம் குடைப்பிடிக்க அங்கே யானை வாகனத்திலே வேல்பெருமான் வருகை தந்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
இன்றைய நாளையும் செல்வ சின்னதால் பார்த்துச்சுன்னா நான் முதல் சொன்ன மாதிரியே திருமண நிகழ்வுகள் 2-3 திருமண நிகழ்வுகள் வந்து இடம்பெற்றது. இல்லை முதலாவது திருமண நிகழ்வு இடம்பெற்று மாப்பிள்ளையும் பொம்பளையும் வந்து வெளியில் புகைப்படங்கள் எடுத்து வந்திருக்கிறேன் பாருங்க. தொடர்ச்சியாகவும் ஆலயத்துடைய முன்றல் பரப்பில் பாருங்க அதிக அளவிலான பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவு செய்கிற அந்த காட்சி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது பாருங்க. பால்குட பவனி கற்பூர சட்டிகள் எடுக்கிறன்னு சொல்லி தொடர்ச்சியாக இங்கே நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றுகின்ற அந்த நிகழ்வு காணக்கூடிய இருக்கிறது பாருங்க. செல்ல சென்ற நாளைய முன்னலுக்கு பாருங்க. தொடர்ச்சியாக தூக்கு காவடிகள் வாழ்ந்துறாங்கி கொண்டிருக்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறோம். பாருங்கோ ஆலயத்தை வலம் வந்து இப்பொழுது தூக்கு காவடி வந்து ஆலயம் ஒன்றில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறோம் பாருங்கோ. வெள்ள சென்னையானுக்கு தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக தூக்கு காவடிகள் வந்த வண்ணம் இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. வித்தியாசமான தூக்கு காவடிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. சன்னதியான் முன்றலில் வந்து பாருங்க ஏராளமான வித்தியாசமான தூக்கு காவடிகள் இங்கே ஆலய முன்றலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. தொடர்ச்சியான காவடிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. திருமணம் வந்து முடிந்து பொம்பளை மாப்பிள்ளை வெளியில் வர காட்சி வந்து பார்க்குறீர்கள் பாருங்க. இன்றைய நாள்லையும் 2-3 திருமணங்கள் இன்றைய நாளில் செல்லச்சந்தை ஆலயத்தில் வந்து நிகழ்ந்திருக்குது. ஆலயம் ஒன்றில் ஷூட்டிங் நடக்குது. பாருங்க சன்னதியான் முன்றல் இன்றைய நாள் ஏராளமான தூக்கு காவடிகள் இங்கே வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. ஆலய முன்றலில் வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம் பாருங்க. தொடர்ச்சியாகவும் தூக்கு காவடிகள் வந்த வண்ணமே இருக்கிற அந்த காட்சி பாருங்க. அங்கே பாருங்க வந்து கொண்டே இருக்குது.